பிள்ளையே, இந்த தாய் உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள். அதிகமாக மனக்குழப்பமும் போராட்டமும் உள்ளுக்குள் அதிகமாகவே உனக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது இந்த பிரச்சனையில் இருந்து வெளிவந்து விட வேண்டும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி உள்ள சில நபர்கள் எப்படியாவது நீ பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று உன்னை விட அதிகமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்க பிள்ளையே, இப்பொழுது நீ தெளிவுடன் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் இந்த வரம் தரும் வாராகி தாயிடம் பச்சை துணியில் ஒரு ரூபா நாணயத்தை முடிப்போட்டு கொண்டு வந்து சூலத்தில் கட்டிய பிறகு எண்ணி 12 நாட்களில் என்னை நினைத்து நீ விரதம் இருந்து விட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலில் இருந்து உன்னை விடுவித்து பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய சில நபர்களை தண்டனைக்கு ஆளாக்கி நிச்சயமாக உன் கண் முன்னே தண்டனை கொடுப்பேன், உனக்கு தீர்வு வழங்குவேன். தைரியமாக வா. கூடாது. எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க வேண்டுதல் சொல்லி கோவிலுக்கு வரும்பொழுது கொண்டு வந்து என்னுடைய கையில கொடுக்கணும். உங்க வேண்டுதல் சொல்லி நான் உங்களுக்கு பூஜை போட்டு கட்டாயமா இந்த மணியை நீங்க 12 நாட்கள் உங்க கழுத்துல அணிவிக்கணும். பாய் வச்சுட்டு போட்டு தரையில படுத்து நீங்க அம்பாளுக்கு விரதம் இருக்கணும். அது எப்படி விரதம் இருக்கிறதுன்னு கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த பச்சை துணியை இங்க வரம் தரும் வாராகி ஆலயத்துல சூலத்துல கட்டிட்டு 13வது நாள் இங்க வந்து இருமுடி செலுத்தணும். எப்படி செலுத்துறதுன்னு அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இப்படி நீங்க விரதம் இருக்கும் பொழுது கட்டாயமா நம்ம அம்பாள் வந்து 12 நாட்கள்ல பல சந்தோஷங்களை கொடுத்து உங்களுடைய பல வேண்டுதலை நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நிகழ்த்துறாங்க. அது போல அனைவருக்குமே நடந்துட்டு இருக்கு. நீங்க சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கட்டாயமா நம்பிக்கையோட வந்தா பலன்கள் அதிகமா இருக்கு. நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் காலையில 9 to 12, சாயந்தரம் வந்து 6 to 8 நம்மளுடைய கோவிலுடைய டைமிங்.